ஈஸி சேர்ல உட்காந்துருக்காரு மேடம். கிணறு தோண்ட பூதம் கிளம்பிய கதையாய் விக்ரமின் ஒரு வீடியோவை கிளற முற்பட்ட போது வகை வகையாய் பிரச்சனைகளும் சட்டவிரோத செயல்களும் வீதிக்கு வந்து அம்பலப்பட்டுள்ளன. உங்களை பாக்குறீங்க நீங்க. That's you. Are you looking at yourself? சில தினங்களுக்கு முன்பு நடிகர் விக்ரம் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அரிய வகை குரங்கு குட்டியோடு கொஞ்சி விளையாடும் வீடியோ ஒன்றை பகிர்ந்து கவனத்தை ஈர்த்திருந்தார். இதனை நோட்டமிட்ட வன ஆர்வலர்கள் இது சாதாரண குரங்கு அல்ல, தென்கிழக்கு ஆசிய நாடுகளை பூர்வீகமாக கொண்ட லார்கிபான் எனப்படும் அரிய வகை குரங்கு என்று ஆதாரங்களை திரட்டி சமூக வலைதளத்தில் முன்வைத்து ஆதங்கத்தை பதிவு செய்தனர். சமூக வலைதளத்தில் சர்ச்சை வெடித்ததும் பதறிப்போன சியான் விக்ரம் கமுக்கமாக தாம் பதிவிட்ட குரங்கு வீடியோவை நீக்கிவிட்டு ஒன்றும் தெரியாததை போல சைலண்ட் மோடிற்கு சென்றார். ஆனால் இதனை கையில் எடுத்த வனத்துறையோ விக்ரமின் வீட்டின் கதவுகளை தட்டி விசாரணையை தொடங்கியது. இந்த குரங்குக்கும் தமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற அவர் மகளை காண சென்றபோது அங்கிருந்த அரிய வகை குரங்கை ஆசையாசையாய் கொஞ்சி மகிழ்ந்ததாக கூறி சமாளித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து குரங்கு வளர்க்கப்பட்டிருந்த விக்ரமின் உறவினர்களிடமும் விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையைச் சேர்ந்த கேசவநாதன் என்பவரிடமிருந்து லார்கிபான் குரங்கை விலைக்கு வாங்க முயன்றதை உறுதிப்படுத்தினர். இதனையடுத்து பெருந்துறை செல்லப்பன் கவுண்டன் வலசு பகுதிக்கு சென்ற வனத்துறை அதிகாரிகள் முறையாக அனுமதி பெற்று நடத்தி வரும் அவரது வனவிலங்கு காப்பகத்தில் ஆய்வு நடத்தினர். கேசவநாதன் தனது பண்ணை வீட்டில் நடத்தி வந்த விலங்குகள் காப்பகத்தில் அரிய வகை ஆப்பிரிக்கன் காட்டுப்பூனை, கேப்புச்சின் குரங்கு, லார்கிபன் குரங்கு உள்ளிட்ட பல வெளிநாட்டு விலங்குகளை கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இவை முறையான அனுமதி பெற்று வளர்க்கப்படுகிறதா, எங்கிருந்து இதனை வாங்கி வந்தீர்கள் உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளை கேசவநாதனிடம் வனத்துறை அதிகாரிகள் முன்வைத்தனர். தட்டு தடுமாறி கேசவநாதன் அளித்த பதில்களால் சந்தேகமடைந்த அதிகாரிகள் அவர் அளித்த ஆவணங்களை கண்டு முறைகேட்டை கண்டறிந்தனர். உரிய அனுமதியின்றி வெளிநாடுகளில் இருந்து மணிப்பூர் வழியாக விலங்குகளை கடத்தி வந்து பெரும் வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் 40-50 லட்சம் என விலை நிர்ணயித்து விற்பனை செய்து வந்ததை அதிகாரிகள் கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கேசவநாதன் மீது வனத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து கேசவநாதன் தலைமறைவானார். இந்த நிலையில்தான் கேசவநாதன் வளர்த்து வந்த 2 லார்கிபன் குரங்குகள், 7 ஆப்பிரிக்கன் காட்டுப்பூனைகள், 2 கேப்புச்சின் குரங்குகள் என மொத்தம் 11 வெளிநாட்டு வன விலங்குகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தொடர் விசாரணைக்கு பிறகு இந்த விலங்குகளை சரணாலயத்திற்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.